என்னாச்சு? வண்டி எடுக்கையில் இதெல்லாம் கவனிக்க மாட்டியா? சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க சார்? ஏதோ தொழில் பண்ணுறேன்னா? புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். சொந்தமாக கார் வாங்குற அளவுக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு சார். அப்படியா? பரவாயில்லையே. டேய், இவனும் ஒன்றை மாதிரி தான் என்கிட்ட கார் டிரைவராக இருந்தான். மூளையை கசக்கி முன்னேற்றான் பாத்தியா? ஆமாம், என்ன பிஸ்னஸ் பண்ணுற? சாரி சார், எல்லாம் தொழில் ரகசியம். இப்போ ஆறு தம்பி, என்கிட்ட வேலை பார்க்கும்போது ஏதாவது ஏடா கூடமாக கோவமாக பேசியிருப்பேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்காத. அதை விடுங்க சார், வாங்க சார், நம்ம வண்டியில் போகலாம். பரவாயில்ல தம்பி, நீங்கள் போயிட்டு வாங்க சார். அதுவும் நம்ம கார் தான் சார், வாங்க சார். விட மாட்டியே. இந்த பிஸ்கட்டுக்குள்ள இவ்வளவு ரகசியமா? போன தடவை மிஸ் பண்ண மாதிரி மிஸ் பண்ணிடக்கூடாது. ஐயோ ஐயா, ஒரு எள்ளி வெட்டுங்க. உரசணுமே, உரசலையே. நம்ம உரசுவோம், நம்ம உரசுவோம்னு எதிர்பார்க்கிறாளோ? பிஸ்கட்டுக்கே இந்த அடி அடிக்கிறீங்களடா. இனி இந்த பக்கமே வரப்படாது, வரமாட்டேன். இன்னைக்கு யாருக்கிட்ட கடன் வாங்கலாம்? ஒண்ணுமே புரியலே. மாப்பிள, மாமா இங்க வாடா. எப்படா மெட்ராஸ்க்கு வந்த? என்ன வந்ததுலேருந்து உன் நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதை ஏன்டா மாப்பிள கேட்குற? கடன் கொடுத்தவெல்லாம் நோய் நோயின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அதை நம்பரை மாற்றி விட்டேன். இன்னொன்னு தெரியலையா? சரி, உன் லவ் மேட்ரு என்னாச்சு? ஓ அதுவும் ஆமா, வண்டியில் ஏறிப்பாரு, பேசிட்டே போ. லவ் மேட்ரு சொல்லலான்னு ஃபோன் பண்ணா அதான் சொன்னேன், கடன்காரங்களா நோய் நோய் ஃபோன் அடிக்கிறாங்கன்னு. என்னம்மா எள்ளி ஒன்று சாப்பிடுமா? மாப்பிள்ள, இளநீ 20 ரூபாம்பா, பிஸ்கட்டு 1000 ரூபாம்பா. அதுல 1008 பிரச்சனை இருக்கு. நீ வண்டியை கிளப்பு. என்னம்மா சொல்ற? ஐயோ, இது பெரும் பிரச்சனை. நீ வண்டியை கிளப்பு மாப்பிள்ள. எதுவும் பிரச்சனை? கொன்னே விடு, நீ வண்டியை கிளப்பு மாப்பிள்ள. உன்னை வந்து வச்சுக்கிறேன் இரு. மாப்பிள்ள வண்டியை நிறுத்து. இங்கேயா? இங்கேதான் நிறுத்து. ஹலோ, அங்கேதான் வர்றேன். ஆமாம், வந்துடும். மாப்பிள்ள, அர்ஜென்ட்டா வெளில போறேன், நாளைக்கு வந்து பாக்குறேன். சரி மாமா, சரி மாமா. தப்பா நினைச்சுக்காத மாப்பிள்ள, இல்ல பார்க்கலாம். சரி. என்னம்மா? அன்பு நகர்ல இறங்கிறேன். சரி, ஏறுமா.